Hi, hello friends. Welcome to Lone Wolf. எப்படி இருக்கீங்க? Hope you all are doing good. அப்புறம் வெயில் எப்படி இருக்கு? சம்மர் தாங்க முடியல. அதுதான் இந்த புது லுக். நல்லா சம்மர் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன். நேற்றுக்கு பார்ட் 2 பார்த்தீங்க, இப்போது பார்ட் 3. சரிங்களா? பார்ட் 3ல் இப்போ என்ன நடக்குது? இந்த ராணிங்கிற லேடி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, என்னை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுறேன்னு. இல்லை நீயே போய்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறமா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு ஆட்டோவுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே நிற்கிற ஏரியா பசங்க கமெண்ட்ஸ் நிறைய பாஸ் பண்ணுறாங்க இந்த ராணின்ற அவங்க நிற்கிறத பார்த்து. ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்களுடைய கசனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ராணிக்கும் அந்த நீலுக்கும் அஃபேர் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை அவங்களுடைய ஹஸ்பண்ட் உள்ளேருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் எந்திரிச்சு வெளியில் வந்து நீ உள்ளே போனால் ஆட்டோ கிடச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் நின்று ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு ஆட்டோவாக கூப்பிட்றாரு. பீ கார்ஸ் யாரும் நிற்க மாட்டுறாங்க, போயிட்டே இருக்காங்க. அங்கே நிற்கிற அந்த பசங்க கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் வேணும்னா அண்ணியை பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போட்டுமா, நாங்கள் வேணும்னா நீல்கிட்ட சொல்லட்டுமா, அவங்களால ஆட்டோ கூட பிடிக்க முடியல அப்படி இப்படின்னு நிறைய இன்சல்ட் உள்ளேருந்து இந்த ராணின்றவங்க இதெல்லாமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் இவர் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு ராணியை கூப்பிடும்போது ராணி வந்துட்டு, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகல, நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன், என்ன தண்டனை கொடுக்கணுமோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் அவங்க வீட்டுக்குள்ளே போய்ட்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவங்க இன்வெஸ்டிகேஷனில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஓப்பனாக அதுதான் சொல்கிறாங்க, தப்பு நான் பண்ணேன், ஆனால் என் புருஷன் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால் நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல. முக்கியமாக இந்த டைமில் வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை, சொன்ன மாதிரி அவங்களுடைய அங்கிள் வீட்டுக்கு போயிருக்காங்க, ரிஷபோட அங்கிள் வீட்டுக்கு. ஓகே, ஸோ குவிக்லி மூவிங் ஆன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? இந்த ரிஷபன்றவருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் ராணியை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமான கோபம் வருது. இந்த மாதிரி கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டாலே, இந்த மாதிரி கசனோட அஃபேர் அது இதுன்னு பார்க்கும்போதெல்லாம் பயங்கர எரிச்சல், பயங்கர ஒரு கோபம், ஒரு வெறி, இது ஒரு அருவருப்பு. ஒய்ஃபை பார்க்கும்போது இது எல்லாமே அவருடைய கண்ணில் பக்காவாக தெரியுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து அவங்க வீட்டுக்கே போய்ட்டு சொன்னாங்க. பட் அந்த ராணின்றவங்க கேட்கல. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குது? ஒரு நாள் இவர் ஹாலில் உட்காந்துருக்காரு. இந்த ராணின்றவங்க படிக்கட்டு இறங்கி கையில் கொஞ்சம் க்ளோத்ஸ் துணியெலாம் வச்சுட்டு அப்படியே படிக்கட்டு இறங்குறாங்க. இறங்கும்போது அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. விழும்போது கை ஊனிடுறாங்க. கையில் அடி, மூக்கில் அடி. அதுக்கப்புறமா மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த ரிஷபன்றவர் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் ஹெல்ப் பண்ண போல் ஒய்ஃபை. அவங்க ஒரு ஷாக் ஆகி மெதுவாக எந்திரிச்சு இந்த மாதிரி லாண்ட்ரிக்கு காசு தரணும் கொடுங்கன்னா அவங்களுடைய பர்ஸ்லேருந்து காசு எடுத்துகிட்டு மூக்கில் ரத்தம் சொட்ட போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறாங்க. படிக்கட்டில் ஒரு ஸ்கூப் பேப்பர் இருக்குது. அது என்னென்னா வழுக்கிடும் கால் வச்சா. அந்த பேப்பரை வாண்டடாக அங்கே இந்த ரிஷபன்றவர் வச்சுருக்காரு, தான் ஒய்ஃப் வழுக்கி விடட்டோன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கோவம் அவருடைய கண்ணில். அது நடந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் நடந்துட்ட அப்புறமா மறுபடியும் ஒரு இன்சிடெண்ட். இந்த ராணின்றவங்க போயிட்டு கேஸ் பற்ற வைக்கிறாங்க. உடனே ஒரு ஃப்ளேம் அடிக்குது. அவங்களுடைய கை டக்குன்னு ஒரு 2 செகண்ட்ஸ் நெருப்பு வந்து அவங்க கையில் பட்டுட்டு மறுபடியும் கேஸ் ஆஃப் ஆயிடுது. அப்போவும் இவர் ரிஷபன்றவர் அங்கே நின்று அயன் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிகிட்டே இருந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக அவங்களுடைய ஒய்ஃபை பார்க்குறாரு. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். நல்லா கை எரியட்டும், ஏதாச்சும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அந்த ராணின்றவங்க பயங்கரமாக பயந்துடுறாங்க, ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் தூங்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய வாயை பொத்தி கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. திடீர்னு ராணி பயத்தில் எந்திரிச்சு பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தூங்கலை, அப்படியே முறைச்சிக்கிட்டே தான் படுத்துட்ருக்காரு. அவங்கள பார்த்துட்டே இருக்காரு ராணியை. ஸோ ராணி ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கொலை பண்ணிடுவான்ற ஒரு பயத்துலேயே இருக்காங்க. அதுக்கு 2 நாளுக்கு அப்புறமா டெரஸில் இந்த ரிஷபன்றவர் அவருடைய அவருடைய ஃப்ரெண்டோட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ராணின்றவங்க போகிறாங்க, இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வாங்கன்னு. மறுபடியும் இவர் ரொம்ப இன்சல்ட்டிங்காக பேசுகிறாரு ராணியை, ரிஷப். ராணி ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க அவருடைய வேர்ட்ஸ்லாம் கேட்டு. அவருடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்ட்றாரு. இந்த ராணி பார்த்துட்டு, அவங்க வீடு வந்து ரிவருக்கு பக்கத்தில் ஒட்டி தானே இருக்குது, அதே டெரஸில் மேலே ஏறி நிற்கிறாங்க. என்னை கொல்லணுன்னா இப்போவே என்னை தள்ளி விட்டுருங்க, நான் தண்ணியில் விழுந்து செத்துடுறேன்
என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்காதீங்க, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான், நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை இன்னும் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காதீங்கன்னு, வேணும்னா என்னை இப்போ தள்ளி விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ரிஷபன்றவர் எந்திரிச்சு ராணி பக்கத்தில் போகிறாரு. அவங்க கையை மட்டும் பிடிச்சிருக்காரு. வேறாஸ் அவங்க திட்டு மேலே தான் நின்றுட்டுருக்காங்க. ராணி பயப்படுறாங்க, எங்கே நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கையை விட்டுருவாரோ, நம்ம கீழே விழுந்துருவோமோ செத்துருவோமோன்னு. பட் அப்போவும் அவங்க தைரியமாக என்னை கொல்லணுன்னு தான் நீ நினைக்கிறேன்னா என்னை கொன்னுடு, ஐ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவர் கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அவங்களை கீழே இறக்கிடுறாரு. இறக்கிட்ட அப்புறமா ராணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ என்னை கொல்ல மாட்டேன்னு, ஏன்னா நீ வந்து ஒரு நல்லவன், உனக்கு ரொம்ப நல்ல மனசு, தயவு செஞ்சு என்னை நீ மன்னிச்சிரு, 1% எனக்காக லவ் இருந்தாலும் உனக்குள்ளே எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், அதை வச்சு நான் வந்து என்னுடைய மிச்ச வாழ்க்கையை நான் ஓட்டிடுறேன், தயவு செஞ்சு என்னை கொலை பண்ணாத, தயவு செஞ்சு என்னை ஹர்ட் பண்ணாத இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவரும் அழுகுறாரு. அன்றைக்கி நைட் ரிஷபன்றவர் நிம்மதியாக தூங்குறாரு. அப்பப்போ தூக்கத்தில் எழுந்திரிச்சு இந்த ராணின்றவங்க பார்ப்பாங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு முறைச்சிட்ருப்பார். அன்றைக்கி தான் அவர் சாட்டிஸ்ஃபைடாக நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிக்கிறாரு. அடுத்த நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மாலுக்கு போகிறாங்க. மாலுக்கு போகும்போது காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லைனில் என்ட்ரிக்கு. பக்கத்தில் திடீர்னு ஒரு பைக் வந்து இவங்களுடைய மிரரை தட்டிடுது. தட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த பைக்காரை ஹெல்மெட்டை கழட்டிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இது அவங்களுடைய கசின் நீல். ஒரு பொண்ணோட அவர் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் நீல் திரும்பி பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்த ராணின்றவங்க கார்லேருந்து இறங்கி போய் அவங்களுடைய மிரர், அதாவது நீலுடைய வண்டி மிரரை பிடிச்சி இழுத்து தூக்கி அடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த மிரர் தான் இவங்க மிரர், காருடைய மிரரை தட்டிடுச்சு. அப்போ அவங்க கையும் கிழிச்சிருது. மறுபடியும் வந்து காரில் உட்காடுறாங்க. இந்த நீலுன்றவன் முன்னாடி போயிட்டு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிவிட்டு யூட்டர்ன் அடித்து மறுபடியும் வந்து இந்த ரிஷப் கிட்ட, ரிஷப் அண்ணா என் கூட வந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டேன், வேணும்னா அண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கிளம்பி போய்ட்றாரு. இந்த ரிஷபன்றவருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. வண்டியை யூட்டர்ன் பண்ணிவிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறாரு. இடிக்கிற மாதிரி போகிறாரு. ஒரு சேஸ் நடக்குது. பைக் முன்னாடி போகுது, இவங்க கார் பின்னாடி போகுது, மறுபடியும் இடிக்கிறாங்க, மறுபடியும் பைக் முன்னாடி போகுது, இடிக்கிறாங்க, பைக் முன்னாடி போகுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த நீலன்றவர் தப்பிச்சு அடிச்சு ஓட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகிடுறாரு. அங்கே பைக் மட்டும்தான் போக முடியும், ஃபுல்லாக கல் இருக்குது. கார் வந்து அங்கே மண்ணில் மாட்டிக்குது. இந்த நீலன்றவர் போய்ட்றாரு. அப்போது இந்த ரிஷபன்றவர் கண்ணில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒய்ஃபை இப்படி ஏமாத்தினவனு நம்ம ஏதோ கொஞ்சமாச்சும் நம்மளால் ஏதோ பண்ண முடிஞ்சு அப்படின்னு. இதை வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க, அதாவது ராணி நோட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க, ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டாதீங்க, வேண்டாம் ஏதோ ஆகிட போகுதுன்னு. அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த சேஸை என்ஜாய் பண்ணுறாரு. அந்த நீலன்றவரை நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்காருன்னு இவங்களும் சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க, நீ பண்ணுறதை பண்ணுன்னு. அப்புறம் அந்த நீலன்றவர் ஒரு இடத்துக்கு மேலே எஸ்கேப் ஆகிடுறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கராஜில் இவங்களோட வண்டியை கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த கதை எல்லாமே அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஓகே சொன்ன வரைக்கும் போதும், என் கூட வாங்க அப்படின்னு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. சம்பவம் நடந்த அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுடைய நெய்பர், ஆப்போசிட் வீடு, அவங்களுக்கு சில விஷயங்கள் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரீகலெக்ட் பண்ணுறாரு. நெய்பர் சொன்னாங்க, சம்பவம் நடந்த அன்றைக்கி ஒரு 2:15 இந்த நீலுன்றவர் இவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2:30 இந்த ரிஷபன்றவர் பின்னாடியே அவரும் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரும் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்குறாங்க. அந்த ரிக்ஷாக்காரன் சொல்கிறாரு, ஒரு 3 o'clock 3:15 நான் தான் இந்த ராணி மேடமை என் ரிக்ஷாவில் பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். எங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். மார்க்கெட்டுக்கு போனாங்க, கொஞ்சம் மட்டன்லாம் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், நான்வெஜ் தான் வாங்கிட்டு மறுபடியும் வந்து என்னோடய ரிக்ஷாலேயே உட்காந்துட்டாங்க. ஒரு 3:30 இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி நான் 3:30 வந்தேன். வண்டியை நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு அவங்க வந்து நாய்ங்களுக்கெல்லாம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் போட்டாங்க தெருநாய்க்கு. அந்த தெருநாய்ங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி, அங்கே இருந்த குழந்தையும் ஒரு விட்னஸ். இந்த குழந்தைக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, 2:30 அதாவது அரௌண்ட் 2:45 3 o'clock இவங்க கிளம்பும்போது, மார்க்கெட்டுக்கு கிளம்பும்போது ராணி அங்கே இருக்கிற குழந்தைக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லி கதவை மூட சொல்லு, அதாவது ரிஷப் அண்ணன்கிட்ட சொல்லி கதவை மூட சொல்லுன்னு அந்த குழந்தைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை போய் டோரை மூடும்போது நீலுன்றவர் தான் டோரை மூடினாருன்னு அந்த குழந்தை டெஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்டும் இருக்கார், அவங்கள ஏமாத்தின அந்த நீல் ஹஸ்பண்டோட கசனும் இருக்காங்க.
இந்த லேடி எதுக்கு வெளியில் போனாங்க, எதுக்கு 1 hour கழித்து ரிட்டர்ன் வந்தாங்க, ஒரு 45 minutes 1 hourக்கு அப்புறமா. சரி, வெளியில் வந்து வாண்டடாக நாய்ங்களுக்கு இவங்க சிக்கன் பீசஸோ மட்டன் பீசஸோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் கேஸ் வெடிச்சிருக்கு. அந்த டைமில் ஏன் கேஸ் வெடிச்சது, இவங்க ஏன் வெளியில் நின்றுட்டு இருந்திருக்காங்க? ரிக்ஷாக்காரர் சொல்கிறது 3:15 3:30க்கு அவங்க ரோட்டில் என்கிட்ட தான் ஜீப்பில் ரிக்ஷாலேருந்து இறங்கி அங்கே இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க சார், கண்டிப்பாக அவங்க கொலை பண்ண சான்ஸ் இல்லைன்னு. போலீஸ்காரர் டென்ஷன் ஆகிடுறாரு. உங்ககிட்ட கொலை பண்ணாங்களா இல்லையான்லாம் நான் கேட்கல, அந்த டைமில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு மட்டும் நீ சொல்லு, நீ ரொம்ப போலீஸ்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிக்ஷாக்காரனை அடித்து துரத்திடுறாரு. துரத்திட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி இவங்களையும் கூட்டிகிட்டு இவங்க ஜீப்பில் உட்காந்துருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது மறுபடியும் இந்த ராணின்ற லேடியை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர். ஸ்டேஷனுக்கு போயிட்ட அப்புறமா அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னல, அங்கே சில சர்வேலன்ஸ்க்காக சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஆரம்பித்து 2 months ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு அந்த சிசிடிவி கேமராக்கான ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குன்னா, இந்த நீலுன்றவர் வீட்டிலேருந்து வந்து தண்ணியில் எகிரி குதித்து ஸ்விம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அது எப்படி நீலுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுட்டேஜில் ரொம்ப தூரமாக இருக்குது, பிளர்டாக இருக்குது. அவங்களுடைய ஜாக்கெட் நீல் ஒரு ஜாக்கெட் போட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்தார். அந்த ஜாக்கெட்டில் தான் அவர் ஸ்விம் பண்ணி எகிரி குதிச்சு போயிருக்காரு. ஸோ போலீஸ் இஸ் கம்மிங் டு அ கன்க்ளூஷன், இந்த ராணி அவங்களுடைய கசின், அதாவது ஹஸ்பண்டுடைய கசினோட அஃபேர் வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் ராணியோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ராணியும் அந்த நீலும் பிளான் பண்ணி ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு மர்டர் வெப்பனை ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஒளிச்சு வச்சுட்டு சிலிண்டர் வெடிக்க வச்சுட்டாங்க. வெடிக்க வச்சு அந்த இவரை ரிஷபை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு பின்னாடி கதவு வழியாக இந்த நீலுன்றவன் தப்பிச்சு ஸ்விம் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான். வேறஸ் ராணின்றவங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. பட் ராணிக்கு தெரியும் மர்டர் வெப்பன் இல்லாததுனால அவங்க மேலே நம்ம கேஸ் பண்ண முடியாதுன்னு, அதனால் இவங்க வார்த்தைகளில் விளையாடுறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ மூவிங் ஃபார்வர்ட், இந்த ஃபுட்டேஜ் கிடச்சி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமிஷனர் அங்கே வராரு. வந்துட்டு என்னாச்சு, 2 மாதமாக இந்த கேஸ்லேயே நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இப்போ தான் நீலுங்கிறவனை பற்றி ஒரு லிங்க் கிடச்சிருக்குன்னு சொல்கிற, இந்த கேஸை விட்டுட்டு வேறு வழியை பாரு அப்படின்னு. இல்லை 2 days எனக்கு டைம் தாங்க, நான் மேக்ஸிமம் இந்த கேஸை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த கமிஷனர் 2 days தான் டைம், அதுக்குள்ளே இந்த கேஸை முடி, இல்லாட்டி நீயும் வீட்டிலே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ராணின்றவங்க அங்கே ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக. இந்த இன்ஸ்பெக்டருக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ ஒரு லேடி போலீஸை அனுப்பி அந்த ராணின்றவங்கள 3rd degree ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 3rd degree நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமான 3rd degree கிடையாது. அந்த லேடி போலீஸ் இவங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டு அரைகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமாவும் இந்த ராணின்றவங்க வாயை திறக்கலை. வெளியில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இந்த லேடி போலீஸ் சொல்கிறாங்க, ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங், எவ்வளோ அடித்தாலும் அவங்க வாயை திறக்கலை அப்படின்னு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நாளைக்கு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, லை டிடெக்டர் டெஸ்ட் இதை நம்ம பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அதில் இந்த லேடி மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த லேடி மெதுவாக ராணின்றவங்க ஜெயிலேருந்து மெதுவாக நடந்து வந்து இப்போதைக்கு அவங்கள வீட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அகென்ஸ்டாக எதுவும் இல்லைல்ல, அதனால் அவங்க ஜெயிலில் வைக்க முடியாது. ராணி கஷ்டப்பட்டு நடந்து வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் வாங்கிட்டு முகத்துலலாம் அடி, கை காலெல்லாம் அடி, மெதுவாக நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டில் தான் இருக்காங்க. என்னம்மா டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் போய் படுத்துக்கிறேன், நாளைக்கு மறுபடியும் வந்துருச்சு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் படுத்துக்கிறேன்னு இவங்க போய் படுத்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே என்னன்னா லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. லை டிடெக்டர் டெஸ்ட்னால் என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் நாளைக்கு கிளைமேக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again tomorrow. Until then, bye. Take care.